போன வருஷம் நவம்பர் மாதம்தான் இந்த கோயிலுக்கு மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயில் புத்தம் பொலிவோட சூப்பராக இருக்குங்க. வேறு எந்த கோயிலுக்குமே இல்லாத ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, நேஷ்னல் ஹைவேவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஒரு மாட வீதி அப்படின்னா நம்ப முடியுதுங்களா? ஆமாங்க, கோயில் பிரம்மோற்சவ திருவிழா அப்போது கோயில் தேர் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேல ரவுண்ட் அடிச்சுட்டு போகுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேரோட்டத்தை பார்க்கணுன்னா ஜூன் 6 காலையில் நோட் பண்ணிக்கோங்க. வர ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2025 திருத்தேர். தேர் மட்டும் கிடையாதுங்க, 10 நாள் வைகாசி பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே காஞ்சிபுரத்துலேயோ செங்கல்பட்டுலேயோ சென்னையிலையோ இருந்தால் ஒரு ட்ரெயினை பிடிச்சி நேராக இந்த ஊருக்கு வந்துடுங்க. இந்த ஊருக்கு எந்த பக்கம் இருந்து வந்தாலுமே ஒரு அழகான ஏரியை கிராஸ் பண்ணிட்டு தாங்க போவீங்க. ஆமாங்க, நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிங்கப்பெருமாள் கோயிலில் 2025க்கான வைகாசி பிரம்மோற்சவம் தொடக்க விழா, அதுவும் கொடியேற்றத்தோடு நடக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயினை பிடிச்சி சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷனில் இறங்கிடுங்க. ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஹைவேலேருந்து கிராஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவிலே பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலை அடைஞ்சிடலாம். அதனால் ரொம்ப ஈஸியான கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் தாங்க பெஸ்ட்டு மார்க்கம். அப்படின்னு சொன்னோன்னா ரயில் மார்க்கம் தான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. ஹைவே கிராஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகாக இந்த பிரம்மோற்சவ உற்சவத்தோட அஜெண்டா, அதாவது என்னன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விவரம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 50 இல்லை 100 மீட்டர் நடந்தாலே இடது பக்கம் ஈஸியாக நீங்கள் கோயில் வளாகத்தை பார்க்கலாம், கோபுரத்தை பார்க்கலாம். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வைகாசி பிரம்மோற்சவம் இன்றைக்கி தொடக்கம் கொடியேற்றத்தோடு தொடங்க போகுதுங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 24ஆம் தேதி 2024 இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் கோயில் எல்லாமே சீரமைத்து வண்ணம் பூசி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த புத்தம் பொலிவோட இந்த பிரம்மோற்சவ விழா இப்போ தான் தொடங்குது. அதாவது கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் இந்த மலர் அலங்காரத்தோட அந்த புது பொலிவோட கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. காலையில் 6 மணிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோ சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமியை இங்கேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு மண்டபத்தில் அமர்த்திட்டு தான் கொடியேற்றம் தொடங்கும். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. ஒரு சிறு குன்றுக்கு உள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. அழகாக இருப்பார் நரசிம்மர், பிரம்மாண்டமாக இருப்பார். பாடலாத்ரி நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலவரை சுற்றி வரணும்னா இந்த மலையை வலம் வந்தாதாங்க ரொம்ப அழகாக இருக்கும். ஹைவேலேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு வேறுபட்ட சூழ்நிலை, அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலையை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த குன்றை சுற்றி வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. மூலவரை சுற்றி இந்த கிரிவலம் வரும்போது இந்த மேற்கூரையெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்காது. இந்த ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல்கூரையெல்லாம் போட்டிருக்காங்க பக்தர்களோட வசதிக்காக. மழை வெயில் இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக. கொடிமரம் கம்பீரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவ விழாவுக்கான கொடியேற்றம் தொடங்க போகுது. ரொம்ப அழகான இந்த சிறு குன்று மேலே உற்சவ மூர்த்திகளையும் கொண்டு வந்து வலம் வருவாங்க. அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகான காட்சியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதையும் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிங்கப்பெருமாள் கோயிலில் இந்த பொடி தோசை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான பிரசாதம். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். பக்தர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. கொடிமரத்துக்கு முன்னாடி அழகாக மலர்களாலேயும் அலங்கார விளக்குகளாலேயும் கோயில் முழுக்க ரொம்ப ஒரு விழா கோலம் பூண்டு இருக்குது. அதுவும் ஒரு எர்லி மார்னிங் 6-7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக எல்லா மக்கள்
காத்துட்ருக்கிறத பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவேன். திருமாலோட ஆயுதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சக்கரத்து ஆழ்வார் முதல்ல வருவார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட வீதிகள்லேயும் முதல்ல வலம் வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தியோ தேரோ வெளியே வரும். கொடியும் அவர் தான் சுமந்துட்டு போகிறாரு. இதோ பிரகலாத வரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே வராரு. உற்சவமூர்த்தியை அலங்கார பிரியரான பெருமாளை எவ்வளோ அழகாக கொண்டு வராங்க பாருங்கள். கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு அழகாக மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தியை அமர்த்திட்டு தான் இந்த கொடியேற்றம் நடக்கும். இந்த கொடியேற்றத்துக்கான பணிகளை இங்கே இருக்க பட்டர்கள் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் நடக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதாவது கொடியேற்றத்தை அதாவது இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா சிம்ம வாகனம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு வாகனத்தில் உற்சவமூர்த்திகள் வெளியே வருவாங்க. சூரிய பிரபை, கருட சேவை, சேஷ வாகனம், நாச்சியார் திருக்கோலம், சூர்ணாபிஷேகம், தேர், பல்லக்கு, குதிரை வாகனம், அது மட்டும் இல்லாமல் மாலை வேளையில் பார்த்திங்கன்னா ஹம்ச வாகனம், ஹனுமந்த வாகனம், சந்திரபிரபை, யாழி வாகனம், யானை வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதோ கொடியேற்றம் ஆரம்பிக்க போகுது.
கொடியேற்றம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது 31ஆம் தேதி தொடங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர் 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் விடையாற்றி உற்சவமெல்லாம் சேர்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 14 வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் குறிப்பிடும் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான சேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் தேதி காலையில் கருட சேவைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் திருக்கோலம் 4ஆம் தேதி காலையில். யானை வாகனம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி மாலையில். அதுக்கப்புறம் திருத்தேர் 6ஆம் தேதி காலையில். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மோற்சவ விழாவுக்காக. உற்சவ மூர்த்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்க மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விமானம் மூலமாக மாட வீதிகளை வலம் வருவாருங்க. உற்சவர் பிரகலாத வரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட இந்த கிரிவலம் வருவார். இந்த காட்சியை பாருங்கள், இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதாங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி, ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் உற்சவரை அமர்த்தி வலம் வருவாங்க. ஸோ உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா விமானத்தில் அமர்ந்துட்டார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட வீதிகளை வலம் வந்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே போவார். மாட வீதி அப்படின்னும்போது நம்ம நேஷ்னல் ஹைவேலையும் போகும், அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா மற்ற தேரோட தேதி என்ன, கருட சேவை, யானை வாகனம், யாளி வாகனம் இதனோட தேதி என்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான். நீங்களும் முடிஞ்சால் 6ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதி திருத்தேர் நடக்கும் காலையிலேயே திட்டமிட்டு காண முயற்சி பண்ணுங்கள். சிங்கப்பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம்.